ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல். ஸோ ப்ரோமோ பார்த்துருப்பீங்க, 3வது ப்ரோமோ அதிரடியாக வந்தது. என்ன ஜாக்லின் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். சம்பவம் நடந்திருக்கு, அதுலேயும் காமிச்சிட்டாங்க. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சஸ்பென்ஸாக சொல்லுவோமே. ஜாக்லின் போயிருக்காங்க, போகும்போதே ஒரு பயத்தில் தான் போகிறாங்க. அழுதுட்டாங்க, இந்த வீட்டில் நான் மிஸ் பண்ணிடுவேனோ அப்படின்னு சொல்லி. அது நீங்கள் பாதியிலேயே போயிட்டு வந்துருக்கலாமே, அதுதான் என்னோடது. இப்போது க்ளோஸ் என்னால் முடியல, அவ்வளோதான். பட்டுன்னு திரும்பி பட்டுன்னு ஓடி பட்டுன்னு வரணும். அப்போ தான் நீங்கள் ஃபைனல்ஸில் இருக்க முடியும். அந்த திங்கிங் ப்ராசஸ் இல்லாமல் இப்போ எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பவித்ராவுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு வந்தாங்க. பட் பவித்ராவும் விட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லி இவங்க நம்ம இது ஏற்றியும் பார்க்கக்கூடாது. விட்டு கொடுத்தனால இவங்க ஒன்றும் அதை விட்டு கொடுத்தாதான் இது பண்ணணும் கிடையாது. ரெண்டு நடுவில் தான் பார்க்கணும். கொஞ்சம் வளரி இருப்பேன், ஏன்னா வாய்க்கு வரல. ஸோ அதான் ஜாக்லின் ஓடி போகிறாங்க. ஓடி போயிட்டு பெட்டி எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டாங்க. பட் அது க்ளோஸ் ஃபினிஷ்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அறிவிக்கப்படும் என்று நியூஸ் வருது. உள்ள ராணவ், மஞ்சரி, தீபக் எல்லாம் வந்துட்டாங்க. ஸோ அதான் ஸோ சேட் டு நோ ஜாக்லின் இஸ் எலிமினேட்டட். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா இது, உள்ள ஃபேன்ஸ்லாம் அவங்க ஃபேன்ஸு, எல்லார் ஃபேன்ஸுமே மன கஷ்டமாக இருக்காங்க. சில ஃபேன்ஸ் இந்த சௌந்தர்யா ஃபேன்ஸு, சௌந்தர்யா பிஆர் வந்து அதில் வச்சு ஓட்டு வாங்க பார்க்குறானுங்க. இவனுங்கெல்லாம் திருந்தவே மாட்டானுங்க. ஸோ தான் அது அப்படியே இந்த ரிசல்ட்ஸில் க்ளோஸ் ஃபினிஷ்னு சொல்லும்போது தெரிஞ்சு அவங்க அவுட்டுன்னு அதே மாதிரி அவங்க வெளில போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி விஷால் பணப்பெட்டி எடுத்துட்டாங்க, பவித்ரா பணப்பெட்டி எடுத்து முடிச்சுட்டாங்க. சௌந்தர்யா ஓடி போய் கிளவராக திருப்பி வந்துட்டாங்க. உஷார் மாணி அப்படின்னு சொல்லலாம். ஸோ தான் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ண, கேம் ஹேஸ் டு மூவ் ஆன். பட் இது மக்கள் தான் ஓட்டு போட்டு பண்ணுறாங்கன்னு சொல்லி எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் வந்துருச்சு. மற்றபடி ஒன்றும் இல்லை.